ஹாய் கைஸ். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த டாபிக் வச்சு ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஆனால் இட் இஸ் கைண்ட் ஆஃப் லாங். ஸோ அதனால வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து ஒரு வீடியோ பண்ணலாமேனு தான் அந்த வீடியோ. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அண்ட் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லினா யூ ஷுட் டெஃபினெட்லி செக் அவுட் தட் வீடியோ. ஐ வில் டெஃபினெட்லி அட்டாச் த வீடியோ லிங்க் in the description. So moving on, big O notation is basically used for representing the efficiency of the code. Okay va. So ஒரு கோடோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பிக் O நோட்டேஷன் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னா ஒன்றும் இல்லை, உங்களோட கோடு இருக்கு இல்லையா, அது எவ்வளோ நேரத்தில் எக்ஸிக்யூட் ஆகும் அதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து உங்களோட கோடு எவ்வளோ மெமரி உங்களோட கம்ப்யூட்டர்லேருந்து எடுக்குது, அதுதான் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இது ரெண்டுத்தையும் வந்து ரெப்ரசென்ட் பண்ண தான் நம்ம வந்து பிக் O நோட்டேஷன் சொல்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ பிக் O நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பிக் O நோட்டேஷன்ஸ் இருக்குது. தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிக் O நோட்டேஷன்ஸ்: O of 1, O of n, O of n squared, O of log n, n log n, 2 power n and n factorial. ஸோ ரொம்ப ப்ரீஃபாக உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுற மாதிரி சொல்லணுன்னா, O of 1 is the most fundamental big O notation. ஓகேவா, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அது எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ உங்கள் கோடில் வந்து நீங்கள் லூப்பே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு கான்ஸ்டன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன்லாம் இருக்கு இல்லையா, இல்லை ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னே வச்சுக்கோங்களேன், அது நீங்கள் வந்து உருவாக்குறீங்க வச்சுக்கோங்க லூப்பே இல்லாமல். இதுக்கெல்லாம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of 1. ஓகேவா, சப்போஸ் நீங்கள் வந்து உங்களோட கோடில் வந்து லூப் எடுத்து வரீங்க, ஒரு லூப் எடுத்து வரீங்க. இப்போ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் நிறைய லூப் இருக்கு இல்லையா, ஃபார் லூப் இருக்குது, வை லூப் இருக்குது, டூ வைல் லூப் இருக்குது. ஏதாவது ஒரு லூப் எடுத்து வரீங்கன்னா அங்கேருந்து உங்களோட காம்ப்ளெக்சிட்டி O of n-ஆக மாறுது. ஓகேவா, அது கீழே நீங்கள் வந்து என்ன டிஃபைன் பண்ணாலும், ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் அதோட காம்ப்ளெக்சிட்டி என்னவாக மாறும், it will become O of n. Also O of n is linear in nature. For instance, இப்போ நீங்கள் ஒரு இன்புட் கொடுத்தா 2 ஆப்ரேஷன் வருதுன்னா 2 இன்புட்ஸ் கொடுத்தா 4 ஆப்ரேஷன்ஸ் வரும். அதே மாதிரி 3 இன்புட்ஸ் கொடுத்தா 6 ஆப்ரேஷன்ஸ் வரும். நீங்கள் இதே மாதிரி வந்து கிராஃபில் பிளாட் பண்ணிங்கன்னா you'll get a straight line. ஸோ அதுதான் வந்து பேசிக்லி லீனியர்னு சொல்கிறது. இதோட நெக்ஸ்ட்டு லெவல்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் O of n squared. இட் இஸ் குவாட்ரேட்டிக் இன் நேச்சர். அண்ட் இது எப்போ வரும்னா, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லூப்பே இல்லாத நேரத்தில் எப்படி இருக்கும் பார்த்தோம், விச் இஸ் O of 1. ஒரு லூப் இன்ட்ரடியூஸ் பண்ண என்ன ஆகும், இட் வில் பிகம் O of n. இப்போ லூப்புக்குள்ளே நான் இன்னொரு லூப் உருவாக்கினா என்ன ஆகும்னா, இட் வில் பிகம் O of n squaredங்க. இப்போ இந்த லூப்புக்குள்ளே லூப்பு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி அது கீழே ஏதாவது கான்ஸ்டன்ட்டோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனோ நம்ம டிஃபைன் பண்ணோன்னா அதோட காம்ப்ளெக்சிட்டி கூட என்னவாக மாறும், இட் வில் பிகம் O of n squared. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து 3 ஃபண்டமெண்டல் பிக் O நோட்டேஷன்ஸ். இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே வந்து இட் இஸ் மோர் தென் எனஃப். இதை மீறி வந்து இப்போது நீங்கள் சப்போஸ் 2 தனித்தனி இன்புட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 தனித்தனி லூப்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து O of n-ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு லூப்பு தனி இன்புட்டு அது n, இன்னொரு லூப்பு இன்னொரு இன்புட்டு அது m-ன்னு, இல்லை ஏதாவது வேற ஒரு டேர்ம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதோட காம்ப்ளெக்சிட்டி என்னவாக மாறும், இட் வில் பிகம் O of n plus m. அது இதில் வந்து இன்க்ளூட் பண்ணல, ஏன்னா வந்து ஆக்சுவலி நாட் அ நொட்டேஷன்னு சொல்கிறதுக்கு இல்லை, இட் இஸ் மோர் ஆஃப் அ ரூல். ஓகேவா, அது ஒரு லாஜிக் ரூல். அது நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்லைட்ஸில் மேபி பார்ப்போம். O of log n பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸிங் சர்ச்சிங் அல்காரிதம்ஸ், எஸ்பெஷலி தோஸ் சர்ச்சிங் அல்காரிதம் விச் யூஸஸ் சார்ட்டட் அரேஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ் பைனரி சர்ச் வச்சு நீங்கள் வந்து ஒரு எலிமெண்ட் சர்ச் பண்ணோன்னா அந்த அரேயோ இல்லை அந்த லிஸ்ட்டு என்னவோ அது வந்து நீங்கள் வந்து சார்ட் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு O of log n. சார்ட்டிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து O of n log n. ரிகர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் O of 2 power n. அண்ட் O of n ஃபேக்டோரியல்னு ஒரு நொட்டேஷன் இருக்குது விச் இஸ் நாட் சூட்டபிள் அட் ஆல். அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்சிட்டி உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா, உங்களுக்கு வர ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரு லூப் க்ரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, விச் இஸ் வெரி வெரி பேட். அந்த மாதிரி ஒரு கோடு யாருமே எழுதக்கூடாது அண்ட் இட் இஸ் டெஃபினெட்லி நாட் அக்செப்டபிள். ஸோ அது வந்து லிட்ரலி வேஸ்ட் கோடு, ஒஸ்ட் கேஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதுதாங்க பிக் O நோட்டேஷன். மூவிங் ஆன் டு பிக் O நோட்டேஷன் ரூல்ஸ். ஸோ பிக் O நோட்டேஷன் ரூல்ஸ் இன்னும் நிறையா இருக்கலாம், ஆனால் இப்போதைக்கு கீ ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 ரூல் தான். ஃபஸ்ட்டு ரூல் இஸ் சிம்பிளிஃபை as much as possible. மூவ் ஃப்ரம் worst case to பெஸ்ட் கேஸ். ஒஸ்ட் கேஸ்னால் என்ன, இப்போ ஒரு அரே எடுத்துக்கோங்களேன், அதில் லாஸ்ட் எலிமெண்ட்டு தான் வந்து ஒஸ்ட் கேஸ். ஏன்னா அது ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப மெமரி எடுக்கும். அதுவே இப்போ ஒரு அரேயில் ஃபஸ்ட் எலிமெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது டப்புன்னு உங்களுக்கு கிடச்சிடும். அது வந்து
பெஸ்ட் கேஸ். கம்மியான டைமு, கம்மியான மெமரி. ஸோ அது வந்து பெஸ்ட் கேஸ். ஓகேவா? அது நம்ம ஒர்ஸ்ட் கேஸ்லேருந்து பெஸ்ட் கேஸுக்கு எடுத்து வரதுக்கு நிறைய சிம்பிளிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ சப்போஸ் உங்களோட காம்ப்ளெக்சிட்டி O of n ஸ்கொயர்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எவ்வளோ முடியுமோ நீங்கள் O of n-ஓ O of 1-ஓ இல்லை O of log n அதுக்கு எடுத்து வரது கரெக்டாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு இன்னும் வந்து டீட்டெயிலாக பார்க்கணுன்னு ஒரு கிராஃப் எண்டில் காமிக்கிறேன், அது பார்த்தா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வந்து ரூல் நம்பர் 2 வந்து டிஃப்ரெண்ட் இன்புட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதை நான் வந்து போன ஸ்லைடில் சொல்லியிருப்பேன். அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் லூப்ஸ், 2 டிஃப்ரெண்ட் அரேஸுக்கு 2 டிஃப்ரெண்ட் லூப்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து O of n-ன்னு அங்கே சொல்லக்கூடாது. அங்கே ஒரு லூப்புக்கு O of n, இன்னொரு லூப்புக்கு வேறு டேர்ம் நீங்கள் யூஸ் பண்ணணும். O of m-ன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ரெண்டும் ஆட் பண்ண என்ன வருது? இட் இஸ் O of n plus m. அதுதான் ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ரிமூவ் நான் டாமினன்ஸ். நான் டாமினன்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. இப்போது ஒரு லைன் இருக்குது, ஒரு கோட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கோட் இஸ் வீக்கர் தென் லைனில். ஸோ கோட் இஸ் நான் டாமினன்ட். ஸோ கோட்டை தூக்கிடணும். அதே மாதிரி தாங்க, சப்போஸ் யூ ஹேவ் n ஸ்கொயர் ப்ளஸ் n-னா n is less powerful than n squared. So you will remove n. So it will become O of n squared. So this is rule number 3. Rule number 4 பார்த்தீங்கன்னா you should remove constants. Constantsனால் ஒன்றும் கிடையாது. இப்போ if you have n plus 100 plus 500ன்னு வச்சுக்கோங்களேன். 100 500லாம் வந்து கான்ஸ்டன்ட் கரெக்டாக. ஸோ அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? O of n-ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு O of n/2ன்னு இருக்குது வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? n/2லேருந்து 1/2 பிரித்து எடுத்துட்டிங்கன்னா 1/2 is கான்ஸ்டண்ட்டாக, அதை தூக்கிட்டிங்கன்னா என்ன உங்களுக்கு மிச்சம் இருக்குது? O of n இருக்கா? ஸோ தட் வில் பி யுவர் ஆன்சர். ஸோ இதுதாங்க 4 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். மூவிங் ஆன். ஸோ நம்ம ரொம்ப ப்ரீஃபாக தான் இப்போதைக்கு சொல்லியிருக்கோம். அதனால் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஜ் வந்து டிஃபைன் பண்ணுறீங்க, ஒரு லூப் டிஃபைன் பண்ணுறீங்க, அதுக்குள்ளே ஒரு கான்ஸ்டன்ட்டு, ஒரு லூப் டிஃபைன் பண்ணி அதுக்குள்ளே ஒரு கான்ஸ்டன்ட்டு, அதுக்குள்ளே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு யூ ஜஸ்ட் லேபிள் ஈச் அண்ட் எவ்ரி லைன் என்னென்ன காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும்னு நம்ம இப்போ பார்த்த வரைக்கும். அண்ட் ஆஃப்டர் யூ லேபிள் வி வில் டிஸ்கஸ் டுகெதர். ஓகேவா? ஸோ நீங்கள் லேபிள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜ் இஸ்குவல் டு 22 வந்து என்னது? இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். இங்கே எந்த ஒரு லூப்பும் கிடையாது. அதனால் நம்ம இதை வந்து என்னென்னு லேபிள் பண்ணலாம்? O of 1ன்னு லேபிள் பண்ணலாம். கரெக்டாக? இப்போ இங்கே வந்து நான் ஒரு லூப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு லூப். ஓகேவா? இந்த லூப் இன்ட்ரடியூஸ் பண்ணாலே அது என்னவா மாறிடும்? இட் வில் பிகம் O of n. இப்போ இந்த லூப்பு கீழே வர எல்லா கான்ஸ்டன்ட்டு, எல்லா இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து என்னவாக இருக்கும்? இட் வில் பி O of n. ஓகேவா? ஸோ இயர் இஸ் 22 இஸ் O of n. இப்போ வந்து இந்த லூப்புக்குள்ளே இன்னொரு லூப்பு உருவாக்குறேன். இன்னொரு லூப் வந்தால் என்ன வரும்? இட் இஸ் அ நெஸ்டட் லூப். கரெக்டாக? லூப்புக்குள்ளே லூப் வருது. இது நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்? இட் வில் பி O of n ஸ்கொயர்ட். ஓகேவா? இப்போ இந்த லூப்பு கீழே வர என்ன கான்ஸ்டன்ட், இஃப் ஸ்டேட்மெண்ட், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும்? இட் வில் பி O of n ஸ்கொயர்ட். கரெக்டாக? ஸோ இந்த கான்ஸ்டன்ட் ரோல் நம்பர் 197 சொல்கிறது என்னவாக இருக்கும்? இட் வில் பி O of n ஸ்கொயர்ட். அதே மாதிரி இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் O of n ஸ்கொயர்ட், இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனும் O of n ஸ்கொயர்ட். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எப்படி வருது? O of 1 plus O of n plus O of n plus O of n ஸ்கொயர்ட் plus O of n ஸ்கொயர்ட் plus O of n ஸ்கொயர் plus O of n ஸ்கொயர் அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் வரும். இது நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இட் வில் பி 4ON ஸ்கொயர்ட் plus 2ON plus O of 1. ஓகேவா? இப்போ இதில் நான் டாமினன்ட் என்னெல்லாம்? O of 1 நான் டாமினன்ட்டு, O of n நான் டாமினன்ட்டு, இதெல்லாம் தூக்கிடுங்க. அப்போ உங்களுக்கு 4ON ஸ்கொயர்னு கிடைக்கும். 4ON ஸ்கொயர்டில் n ஸ்கொயர் தனியாக பிரிச்சுக்கோங்க, 4 தனியாக பிரிச்சுக்கோங்க. 4 இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ 4 தூக்கிடலாம். இதெல்லாம் வந்து நம்மளோட ப்ரீவியஸ் ஸ்லைட் ரூல்ஸில் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இட் வில் பிகம் O of n ஸ்கொயர். ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ ஃபைனலி உங்களுக்கு வந்து இந்த கிராஃப் காமிக்கணும்னு நினச்சேன். இந்த கிராஃப் வந்து ஒன்றும் இல்லை, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த நோட்டேஷன்ஸோட ஒரு சம்மரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா O of 1, அதுக்கு மேலே O of log n, O of n, n log n, n ஸ்கொயர் 2 power n, n ஃபேக்டோரியல் இருக்குது. இது நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணோன்னா இதோட கலர் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். O of 1 வந்து க்ரீனில் இருக்குது, O of log n வந்து க்ரீனில் இருக்குது. இந்த ரெண்டு காம்ப்ளெக்சிட்டியும் வந்து நல்ல காம்ப்ளெக்சிட்டி. இது வந்து ஒரு கோடில் இருந்தால் அந்த கோடு வந்து ஸ்பீடாகவும் ரன் ஆகும், மெமரி கம்மியாக யூஸ் ஆகும். டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வைஸ் நல்ல ஒரு கோடுன்னு அர்த்தம். ஸோ வந்து ஒரு ப்ரோக்ராமராக, ஒரு டெவலப்பராக அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க கோடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரூல் என்ன? சிம்பிளிஃபை பண்ணதுன்னா நம்ம ஃபஸ்ட் ரூல். ஸோ வந்து அதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பர் வந்து அவங்களோட கோடு வந்து O of log n ஒரு O of 1க்கு எடுத்து வர தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சப்போஸ் அவங்களால O of log n O of 1க்கும் எடுத்து வர முடியலன்னா நெக்ஸ்ட்டு அவங்க எடுத்து வரக்கூடிய காம்ப்ளெக்சிட்டி வந்து O of n இருக்கணும். ஏன்னா அது மீடியம் காம்ப்ளெக்சிட்டி. அதையும் முடியலன்னா தே ஷுட் கோ ஃபார் n log n or n ஸ்கொயர்ட் or 2 power n.
ஆனால் ஆஃப் n ஃபேக்டோரியல் போகக்கூடாது, ஏன்னா இட் இஸ் அ worst கேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இதுதான் வந்து பிக் ஓ நொட்டேஷனோட ஒரு ப்ரீஃபான சம்மரி. சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, உங்களுக்கு இந்த வீடியோ அவ்வளோவா புரியலை, அந்த மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னா யூ கேன் டெஃபினெட்லி செக் அவுட் மை அதர் வீடியோ விச் இஸ் அ ஃபுல் கோர்ஸ் ஃபார் பிக் ஓ நொட்டேஷன். ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது கொஞ்சம் லாங்காக இருக்கும், பட் டீட்டெயிலாக வந்து அதில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். யூ கேன் டெஃபினெட்லி செக் தட் அவுட். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் லைக் த வீடியோ. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ்னா யூ கேன் comment it out. I will look into the comments and I'll definitely reply. Take care. Thank you.